அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் பணிவான வணக்கம். கண்ணதாசன் இந்த பெயரை உச்சரிக்கும் போதே கல்கண்டா இனிக்கிறதே. இன்றைக்கு நம் தமிழகத்தில் உள்ள அத்துணை 50+ இளைஞனின் மனங்களிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் நம் கவியரசு கண்ணதாசன். இன்று அவரது பிறந்த நாள். ஒன்றிரண்டு அரிதான நிகழ்வுகளை மட்டும் பகிரலாம் என்றிருக்கிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கண்ணதாசன் வீட்டில் 8வது பிள்ளை. அதனால் தானோ என்னவோ அவரது பெயரை இன்றும் ஏதாவது ஒரு வகையில் நமது நாவு உச்சரித்து கொண்டிருக்கிறது. அவர் தொடாத துறையே இல்லை. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு இளைஞன் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தன் எழுத்துக்களால் உணர்வும் உயிர்ப்பும் தந்தவன். இவர் பெற்ற பரிசுகளும் விருதுகளும் ஏராளம். கவிஞரின் ஒரு திரைப்பட பாடல் அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது. அது குழந்தைக்காக என்ற படத்தில் வரும் இந்த பாட்டுதான். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி, நதிகள் பிறக்குமிடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்குமிடம் கடலாகும். எம்மதமும் சம்மதம் என்கிற பொருளில் எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது பார்த்தீர்களா? தேசிய ஒற்றுமை பற்றிய ஒரு பாடலில் எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. நயமான வரிகள் எக்காலத்திற்கும் பொருந்துவன, நம்பிக்கை ஊட்டுபவன. இப்படி எத்தனை பாடல்கள், 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள். குடும்ப சோகத்தையும் பிள்ளைகள் பிரிந்து போவதையும், தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. எவ்வளவு எளிமை பாருங்க, ஆனால் எவ்வளவு ஆழம். இப்போ உள்ள சென்னை பற்றி ஒரு பாடல். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், இங்கே மெதுவாக போகிறவங்க யாரும் இல்லை, இங்கே சரியாக தமிழ் பேச ஆளும் இல்லை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்! இன்றைய காலகட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் அமைப்பை சீட்டுக்கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சில ரோட்டு மேலே படுக்காக. இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? வீரத்தை பற்றி குறிப்பிடுகிறார் பாருங்க ஒரு பாடலில். 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து என்கிறார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல். நிறைவாக கவியரசு எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாகங்கள்ங்க. ஒவ்வொரு தமிழனின் இல்லத்து பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய புத்தகங்கள். காரணம் இதுதான் நேயர்களே. வாழ்வியல் உண்மைகளையும் தத்துவங்களையும் போகிற போக்கில் எளிமையாக சொல்லி ஒவ்வொரு நாத்திகனுக்குள்ளும் ஒரு ஆத்திகன் கண்டிப்பாக இருக்கிறான் என்பதை ஆணித்தரமாக சொல்லும் நூல் இது. அது மட்டும் அல்லங்க, கீதையை புரிந்து கொள்ள முடியாதவன் கூட கவிஞரின் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்தால் ஆஹா, எத்தனை மேற்கோள்கள்! பரமஹம்சரையும் பட்டினத்தாரையும் இவ்வளவு எளிமையாக நமக்கு புரிய வைக்கும் மாசான் கண்டிப்பாக கண்ணதாசன் தாங்க. கவியரசரே, நான் ஆத்திகத்தை தழுவியதற்கு காரணமே முதலில் கடவுளர்களையும் புராணங்களையும் கேலி செய்யும் பொருட்டு அவைகளை படிக்கத் தொடங்கினேன் என்கிறார். அறிஞர் அண்ணாவின் கம்பரசம் படிக்க தொடங்கியதும் என் பாதை மாறிற்று, கந்தனுக்கும் கண்ணனுக்கும் அடிமையானேன் என்கிறார். நேர்களே, இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கும் கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, கோபியர் கொஞ்சும் ரமணா, கங்கைக்கரை தோட்டம், ராமன் எத்தனை ராமனடி. எவ்வளவு எளிமை, இனிமை, ஆழம்! டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் நான் சொல்லப்போவது ஒன்று தான். உங்கள் குழந்தைங்களுக்கு நம் காலகட்டத்தில் வாழ்ந்து தன் திரை இசை பாடல்கள் மூலம் மறுமலர்ச்சி உண்டாக்கி பெரிய தத்துவங்களையெல்லாம் எளிய வார்த்தைகளில் பாமரனும் உணர்ந்து அனுபவிக்கும் அளவிற்கு பொக்கிஷங்களை விட்டு சென்றிருக்கும் கவியரசரை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக அவரது பயோகிராஃபி அவர்களது வாழ்க்கைக்கே வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் கடுகளவும் ஐயப்பாடு இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.